அனைவருக்கும் வணக்கம். மையாதார் போர்ட்டலில் ஆதார் சீடிங் இன்ஆக்டிவில் இருக்கிற மாணவர்களுக்கு எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கூகுளில் போய்ட்டு மையாதாரில் போய்ட்டு நம்ம ஆதார் நம்பர் போட்டு ஓடிபி போட்டு நம்ம ஆக்டிவில் இருக்கா இன்ஆக்டிவில் இருக்கான்னு பார்ப்போம். ஆக்டிவில் இருந்தால் நம்ம யுஎம்ஐஸ் போர்ட்டலில் போய்ட்டு அந்த பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸில் ஆக்டிவ்னு கொடுத்துப்போம். இப்போது இது இன்ஆக்டிவ்னே இருக்குது. இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. அதுக்குள்ளே போய்ட்டு ஒரு வெப்சைட் npci.org.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குதுங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ளே நான் லாகின் பண்ணிக்கிறேங்க. அது பண்ணிவிட்டு கீழே வந்து கன்சியூமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கன்சியூமர் கிளிக் பண்ணுறேன். அதுக்குள்ளே வந்து பாரத் ஆதார் சீடிங் என்னபிளர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பாரத் ஆதார் சீடிங் என்னபிளர் அதை கிளிக் பண்ணுறேன். சைடு வந்து நமக்கு ஆதார் சீடிங் அண்ட் டி சீடிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆதார் அது கொடுத்துட்டு இங்கே ஆதார் நம்பர் என்டர் யுவர் ஆதார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஆதார் நம்பரை நம்ம இதில் என்டர் பண்ணணுங்க. யாருக்கு வந்து சீடிங் வேணுமோ அவங்களுடைய ஆதார் நம்பரை போட்டுட்டு இங்கே கேட்குறாங்க சீடிங் வேணுமா டி சீடிங் வேணுமா. சீடிங் கொடுப்பேன். அதில் என்ன பேங்க்னு கேட்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட பேங்க் தான் இருக்கும், ஒரு சில பேங்க் இல்லாமல் இருக்கும். அவங்க நேரடியாக இந்தியா போஸ்டல் பேங்க்கோ எங்களாலும் போய்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கிறாங்க. இதில் கேட்குறாங்க ஃப்ரெஷ் சீடிங் அப்படின்ற மாதிரி அக்கௌண்ட் நம்பர் எந்த பேங்க்கு, இப்போ இந்தியன் பேங்க் வச்சுருக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் வச்சுருக்கோம், எந்த பேங்க் வச்சுருக்கோம், மேலே எங்கே கொடுக்குறோமோ அந்த பேங்க்கு கீழே அதனுடைய அக்கௌண்ட் நம்பர் தான் டைப் பண்ணணும். அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் அதே நம்பர் நம்ம ரீஎன்டர் பண்ணுறோங்க. அது கொடுத்துட்டு கீழே வந்து இந்த கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நான் இப்போது டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்ததும் நம்ம சொல்லுது அதை வந்து அந்த செக் பாக்ஸ் நான் கிளிக் பண்ணாதனால எனக்கு ஓகே ஆகலை. செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டேன், சப்மிட் கொடுக்குறேன். திரும்பியும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்குறாங்க. திரும்பியும் அது வந்து செக் பாக்ஸ் கேட்கும். அது கொடுத்துட்டு அக்ரி அண்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் கொடுத்துட்றேன். ஒரு ஓடிபி ஒன்று வருங்க. இது பேங்க்கோட எந்த நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஆதார் ஓடிபி தான் கேட்குறேன். ஆதாரோட எந்த நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அதுக்கான ஓடிபி வரும். ஓடிபி வந்தது கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். திரும்ப உங்கள் ரிக்வஸ்ட் வந்து ஓகேவான்னு கேட்குது. இந்தியன் பேங்க்கு நம்ம ரிக்வஸ்ட் கொடுக்குறோம். கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். திரும்ப